Okay, students, good morning to all. 12th Computer Science, chapter number 8, String and String Manipulations. In chapter la, so before class la padana, what is it mean by string? Then every ஒரு string என்ன பண்ணுது create பண்ணது பத்தி பார்த்தோம். So now the class will be discuss accessing character in a string. Accessing character in a string and modified and deleting string அப்படின்றத அந்த டாபிக் பற்றி now the class நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டா எப்படி கேரக்டர் அக்சஸ் பண்ணுறது? ஸோ மோர் தென் ஒன் கேரக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்ட்ரிங்னு சொன்னேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டர் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங்கு. ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் என்னென்ன சார் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு வேர்டு. இந்த வேர்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கேரக்டராக இருக்குது சரிங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக நம்ம எப்படி வாங்குறது, ஸோ எப்படி அக்சஸ் பண்ணுறது? எஸ் தனியாக, யூ தனியாக, பி தனியாக, எஸ் தனியாக, சி தனியாக, ஆர், ஐ, பி, டி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கேரக்டரை எப்படி அக்சஸ் பண்ணுறது பைத்தான் லாங்குவேஜில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங் பைத்தான் allocate your index value the each characters. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம் அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்கு those index value are also otherwise called subscriptன்னு சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்றது பாருங்களேன், பாக்ஸ் போட்டு காட்டிருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸ் போட்டுக்கிறதுல இதில் இட்ஸ் ஆல்சோ சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். சப்ஸ்கிரிப்ட் அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், இண்டெக்ஸ்னு சொல்லலாம், ஸோ பொசிஷன் வேல்யூ சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ சேம். அப்போ சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரிங்கை எப்படி ஒன் பை ஒன்னாக வாங்குறது அப்படின்றதுக்கு those index value are otherwise called subscriptன்னு சொல்லி அழைக்கலாம். ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னா are used to access and manipulate a string. ஒரு ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தக்கூடியதான் சப்ஸ்கிரிப்ட். ஓகேவா? தென் இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட், நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் என்ன பண்ணலாம் அழைக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரிப்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா சார் பார்த்தீங்கன்னா ஸோ -1, -2, -3, -2 நெகட்டிவில் வர்றது எல்லாமே இந்த மாதிரி நம்பர்ஸாக நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸ். 0, 1, 2, 3, 4, 5 இட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது நம்ம சப்ஸ்கிரிப்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸ்னு சொல்லி அழைக்கலாம். இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இஸ் அசைன்ட் டு ஃபர்ஸ்ட் கேரக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் எதில் வந்துருக்கு பாருங்கள், அந்த பாக்ஸ் போட்டுக்காம ஸ்டூடெண்ட் STUDENT ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியான ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 0, அப்போ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டில் 0th பொசிஷன் சொல்லி என்ன பண்ணோம் நம்ம அசைன் பண்ணுறோம். பாருங்கள் 0 இஸ் அசைன்டு டு ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் ரெடியூஸ். ஸோ n-1 எத்தனை வரைக்கும் இருக்குதோ அப்போ இட்ஸ் லாஸ்ட் கேரக்டர். அப்போ மொத்தம் எத்தனை பாருங்கள் STUDENT மொத்தம் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ 0லேருந்து ஆரம்பிச்சா மொத்தம் எத்தனை வரும் 6 வரும். அப்போ 0 to 6 கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 7 கேரக்டர்ஸ். இந்த மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உனக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி அழைக்கலாம். ஸோ நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் n மீன்ஸ் அப்படின்னா சார் n-1 அப்படின்னா n இஸ் எ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் how many கேரக்டர்ஸ் சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்கிறதா என்னன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் அசைன்ட் டு ஃப்ரம் லாஸ்ட் கேரக்டர் இன் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிவர்ஸ் ஆர்டரில். அப்போ இப்படின்னு கவுண்ட் பண்ணணும் சார். இப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நம்ம
ரிவர்ஸில் தான் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -1, டி வந்து -1, n வந்து -2, e வந்து -3, d வந்து -4, u வந்து -5, t அப்படின்போது -6, s வந்து -7. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ரிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியதான். ஸோ நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது. ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டுக்கும் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னா 0லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாகவே என்னது அன்சைன்டு நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னா சைனடு நம்பர்ஸாக இருக்கும். ஃபுல்லாகவே என்னதுக்கு உனக்கு மைனஸ் சைன் பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இதில் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டுடைய எக்ஸாம்பிள். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி எப்படி ஒரு என்ன நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அது எப்படி 1 by 1 வாங்குறது. ஸோ ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம்னா ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு தனித்தனியாக வாங்கணும். ஓகேவா? இப்போ அதுக்குரிய ப்ரோக்ராம்ஸ் இப்போ ஜென்ரலாக string 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். string 1 சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். string 1குள்ள ஈக்குவல் இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இது எதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரிங் என்ட்ரி பண்ண போகிறோமோ அதுக்குரிய ஸ்ட்ரிங். string 1 ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் எ ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட் லைன் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்காக 0 இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேர்ட் லைன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப்பை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா ஃபார் ஐ இன் str1 நான் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறனோ அது எல்லாமே str1ல் இருக்கும். அது எல்லாமே 1 by 1 ஐயில் அசைன் ஆகும். சரிங்களா? ஐயில் அசைன் 1 by 1 அசைன் ஆகும். பிரிண்ட் ஆஃப் அப்படின் போது சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூனா 0th பொசிஷன். அப்போ 0th பொசிஷன்லேருந்து எனக்கு வேல்யூனா ஆகணும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் பாருங்கள் இங்கே எழுதி போட்டு பாருங்க. இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் இது வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பையன்ற பொசிஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணால் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஆகப்படுது ஐயில் அசைனாக இருக்கும். அப்போ ஹலோ அப்படின்ற ஒரு வேர்டாக ஸ்ட்ரிங் ஆகப்படுது. இது 0th பொசிஷன், இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ணும்போது ஹச் அப்படின்றது ஐயில் வந்து அசைனாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹச்சில் என்ன இருக்கும் 0th பொசிஷனில் என்ன இருக்குதோ அப்போ 0th பொசிஷன் என்ன இருக்குது ஹச் அப்படின்றத உனக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ உனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இதோடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸோட வேல்யூ ஏற்கனவே 0. அப்போ இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். இண்டெக்ஸோட வேல்யூ 0 + 1 என்ன வரும் அடுத்த பொசிஷனு 0 + 1 1 அப்படி சொல்லி செகண்ட் பொசிஷன். அப்போ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 1, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி அதோட இண்டெக்ஸ் வேல்யூயை காமிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள் புரியுதா பாருங்கள். இப்போ என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி கேட்கும். இப்போ என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி GOD காட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன் என்ட்ரி பண்ணிருக்கேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரி பண்ணிருக்கேன். ஸோ மோர் தென் 1 கேரக்டர் சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கேன். அப்போ GOD காட் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து G வந்து 0th பொசிஷன், O அப்படின்றது 1th பொசிஷன், D அப்படின்றது செகண்ட் பொசிஷன். சரிங்களா? அப்போ 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு அப்புறம் இருக்குது மொத்தம் 3 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது அரே கேரக்டரில் ஆரம்பிக்கும் போது 0th பொசிஷன் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0th பொசிஷன் G, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 1th பொசிஷன் O, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் செகண்ட் பொசிஷன் D. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை 1 by 1 என்ன பண்ணுறது இந்த கேரக்டரை தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறது தான் அக்சஸிங் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். என்ன நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் ஸோ 1 by 1 கேரக்டராக 1 by 1 வாங்குவதற்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட். சார் இன்னொன்று நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னு சொன்னீங்க சார், அது எப்படி சார் அப்படின்னா நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டில் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுறது? இப்போ அதே சேம் தான் str1 இன்புட் ஆஃப் என்டர் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்.
இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ அங்கே 0ன்னு ஆரம்பித்தேன், ஆனால் இங்கே நான் ஆரம்பிக்கிறேன் -1ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அதனுடைய இண்டெக்ஸுடைய ஸ்டார்டிங் அசைன் பண்ணுற பொசிஷன் பார்த்தோன்னா, ஸோ லாஸ்ட் கேரக்டர் ஆனால் என்ன இருக்கணும் -1 தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னும் போது இண்டெக்ஸ் வேல்யூ -1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயில் லூப் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஒயில் லூப் இண்டெக்ஸ் greater than or equal to len str1. சார் நாங்கள் என்ன கேரக்டர் நான் கொடுக்குறனோ, ஸோ என்டர் த ஸ்ட்ரிங்னு எனக்கு கேள்வி கேட்கும். நான் ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லினது நம்பர் ஆஃப் கேரக்டர்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியது இந்த LEN. LEN ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, நான் என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தனா அதில் எத்தனை கேரக்டர் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறேன் 1 ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் என்ட்ரி பண்ணியிருக்கேன். HELLO அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. HELLO ஓகேவா. ஸோ அந்த 5 கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த லென் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோடைய வாக்கிங். இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த -5 இங்கே மைனஸ் இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூனா 1 -i விட -1 வந்து கிரேட்டர்னா கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். -i விட மொத்த நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து ஹலோன்னு சொல்லி நான் இன்புட் கொடுத்துருக்கிறேன். அந்த கொடுத்துருக்க கவுண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இங்கே வச்சுக்கோ, STR1 இருக்கும். இப்போ அதில் -1 கூட கம்பேர் பண்ணும். -i விட -1 அப்படின்றது கிரேட்டர் தான், சரிங்களா. அப்போ -5 விட -1 கிரேட்டர் தன் வேல்யூ தான், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின் போது -1 இருக்கும். அப்போ STR1 என்ன இருக்குது, STR1 5 லெட்டர்ஸ் இருக்குது. HELLO அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர்னா அப்போ இது வந்து -1, இது -2, இது -3, இது -4, இது -5 அப்படின்றது ரிவர்ஸில் எடுத்துக்கும். ஸோ நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா ரிவர்ஸில் எடுத்துக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னது, ரிவர்ஸில் எடுக்கும்போது -1 எங்கே இருக்குது, -1 -1க்கு மேலே இருக்கிற என்னோட வேல்யூனா 0. அப்போ 0ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகும். இண்டெக்ஸ் ப்ளஸ் E ஈக்குவல் டு -1, இண்டெக்ஸ் இதோட வேல்யூ -1 E ப்ளஸ் -1. ஸோ அப்போ நான் -2 மாறும். -1 ப்ளஸ் -1 அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது -2, அதாவது இண்டெக்ஸ் 2 மாறிடும், சரிங்களா. இண்டெக்ஸ் 2 அப்படின்னும் போது இண்டெக்ஸ் -2 அப்படின்னு சொல்லி மாறிடும். திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணும். அப்போ ஏற்கனவே -1க்கு நான் கம்பேர் பண்ணேன். இப்போ -5 விட -2 கிரேட்டர்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின் போது -2 அப்படின்ற பொசிஷன் என்ன இருக்குது L, இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணோம், இங்கே -1 தான் ஸ்டாண்டர்டா, இப்போ -2 இருந்துச்சு. இப்போ -2 -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3 மாறுது. ஸோ 3 மாறும்போது இப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும். ஃபஸ்ட்டு 1 கம்பேர் பண்ணேன், -2 கம்பேர் பண்ணேன், இப்போ -3 கம்பேர் பண்ணுறேன். -5 விட -3 அப்படின்றது கிரேட்டர்னா அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். ஏன்னா -5 விட -3 அப்படின்றது கிரேட்டர் தான் அப்படின்போது கண்டிஷன் ட்ரூ அப்படின்போது இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ் -3. இப்போ -3க்கு நேரம் என்ன இருக்குது L, அந்த L பிரிண்ட் ஆகும். திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏற்கனவே -3 இருந்துச்சு, -3 ப்ளஸ் -1 -4 மாறும். இப்போ -4 எடுத்துகிட்டு போயிட்டு இதை கூட கம்பேர் பண்ணும். இது கூட இண்டெக்ஸ் வேல்யூட கம்பேர் பண்ணும். -4 -5 விட -4 வந்து கிரேட்டர்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின் போது இந்த இடத்துல என்னது கண்டிஷன் ட்ரூ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் -4 அப்படின் போது இந்த -4 என்ற பொசிஷன் என்ன இருக்குது இது பிரிண்ட் ஆகும். ஸோ E பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகும். -4a ப்ளஸ் -1 -5 ஆயிடுச்சு. -5 எடுத்துகிட்டு போயிட்டு -5 கூட கம்பேர் பண்ணும். ஸோ -5ம் -5ம் ஈக்குவலா, ஸோ கிரேட்டர்னா இல்லை ஆனால் ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் -5 அப்படின்ற இடத்துல H அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்போ OLLE
EH அப்படின்னு சொல்லி அது ரிவர்ஸ் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் அதோடைய எக்ஸிக்யூஷன். சரிங்களா? ஹவு டு அக்சஸ் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். பைத்தான்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரி பண்ணோம்னா எப்படி 1 by 1 அந்த கேரக்டரை அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நவ் த கிளாஸ் வில் பி டிஸ்கஸ் அக்சஸிங் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங் அப்படின்றத பற்றி பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் அண்டு டெலிட்டிங் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பைத்தான் ஸ்ட்ரிங் ஆர் நாட் இம்யூட்டபிள். சரியா? என்ன பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஆனால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.